Hi guys, good evening to all. ஹிந்தி லெசனோட ஃபில்லப்ஸ் இது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த லெசனில் உங்களுக்கு எல்லா மீனிங்ஸும் தமிழில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதனுடைய ஹிந்தியில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம தமிழ் அர்த்தத்தில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிக்க முடியும் நம்மளால். இது ஃபில்லப்ஸு. காலி ஜகா பரியே, காலியாக இருக்கும் இடத்தை நிரப்புவது, நிரப்புங்கள் அப்படின்னு அர்த்தம். பரியேனா நிரப்புங்கள், நிரப்புக, எது வேணாலும் சொல்லலாம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். பாரத் ஏக் டேஷ் தேஷ் ஹே, பாரதம் ஒரு டேஷ் தேஷ தேசமாக இருக்கிறது. என்ன தேசமாக இருக்கிறது? பரந்த தேசமாக இருக்கிறது. அப்போ அது நம்ம என்ன சொல்லுவோம்? விஷால். பரந்த அப்படின்னா விஷால். செகண்ட் ஒன் பாருங்க. பாரத் கி ராஜ்தானி டேஷ் ஹே, பாரதத்தினுடைய தலைநகரம் எது? என்னவாக இருக்கிறது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாரதத்தின் தலைநகரம் தில்லி ஹே. பாரதத்தின் தலைநகரம் தில்லி ஆக இருக்கிறது. தேர்ட் ஒன். பாரத் மே கई டேஷ் கே லோக் ரஹ்தே ஹேன், பாரத தேசத்தில் கई பலதரப்பட்ட டேஷ் கே லோக் ரஹ்தே ஹேன், எந்த மாதிரியான ஆட்கள் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சொல்லுங்க? கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து, சிக், அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? தர்ம. அப்போ என்ன சொல்லுவோம்? இது பாரத் மே கஹி தர்ம கே லோக் ரஹ்தே ஹேன், பலதரப்பட்ட என்ன சிக், இந்து, முஸ்லீம் இவங்களெல்லாம் நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம்? மதத்தை சார்ந்தவர்கள், பலதரப்பட்ட மதம், ரிலீஜியன் சொல்லுவோம் இல்லையா? அது கஹி தர்ம கே லோக் ரஹ்தே ஹேன், பலதரப்பட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் நம்ம பாரத தேசத்தில் வசிக்கிறார்கள். ரஹ்தே ஹேன்னா வசிக்கிறார்கள். ஹிந்தி கோ டேஷ் மானா கயா ஹே, ஹிந்தி அப்படின்ற மொழியை என்னவாக நம்ம மானா கயான்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ராஷ்டிர பாஷா என்னவா எடுத்திருக்காங்க? இதுக்கு ராஷ்டிர பாஷா, தேசிய மொழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஃபிஃப்த் ஒன், லாஸ்ட் ஒன். யஹா டேஷ் ஆர் டேஷ் கி ரச்சனா ஹுயி, டேஷ் ஆர் டேஷ் கி ரச்சனா ஹுயி அப்படின்னா இங்கே எது எது மாதிரியான, யஹா எது எது மாதிரியான ஸ்ட்ரக்சர், கலவை, ரச்சனான்னா கலவை, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது மாதிரி எதை பற்றி எது எது இருந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. யஹா வேத் ஆர் புராணோ, வேதங்கள், வேத் ஆர் புராணோ கி ரச்சனா ஹுயி, வேதங்களும் புராணம் பழைய அந்த என்ன அப்பெல்லாம் எல்லா வேதமும் இருந்தது இல்லையா? ரிக் வேதம், யசுர் வேதம், ஸ்ராம வேதம், அதர்வண வேதம், இதெல்லாம் அது அந்த புராணோக்கி ரச்சனா. அதை வச்சு தானே நம்ம நிறைய இது படிக்கிறோம். அதெல்லாம் மேற்கொண்டு நிறைய நம்ம படிப்போம். அதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. யஹா வேத் ஆறு புராணோக்கி ரச்சனா உயி, ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருந்திருக்கிறது. அந்த பழைய கலவைகள் எது எதுன்னா வேதங்களும் புராணோக்கி ரச்சனா உயி. நோன்னா பழையது,